வணக்கம் நண்பர்களே. நான் இப்போது புனாவில் இருக்கிறேன். புனா 24வது சர்வதேச திரைப்பட விழாவில் நடுவர்களில் ஒருவராக இங்கு வந்திருக்கிறேன். புனா திரைப்பட விழாவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். புனாவில் திரைப்பட கல்லூரி இந்தியாவின் முதன்மையான திரைப்பட கல்லூரியாக கருதப்படுகிறது. பாலு மகேந்திரா உட்பட இந்தியாவின் முக்கியமான பெரிய திரைப்பட மேதைகள் பலரும் இங்கு பயின்றவர் தான். ரித்திக் ரோஷன் கூட இங்கு ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறார். இந்த திரைப்பட விழா சர்வதேச அளவில் பெரிதும் மதிக்கப்படக்கூடிய ஒன்று. இதில் உள்ள சர்வதேச திரைப்படங்களுக்கான போட்டியின் நடுவராக நான் கலந்து கொண்டிருக்கிறேன். இன்னொரு மராட்டி படங்களுக்கான போட்டியும் உள்ளது. இந்தியன் பனோரமா என்ற இன்னொரு பகுதியும் உள்ளது. இந்த சர்வதேச போட்டிகளின் போது 14 படங்கள் கலந்து கொள்கின்றன. இந்த 14 படங்களையும் நாங்கள் 4 நடுவர்கள் பார்த்து அதில் ஒரு படத்தை தேர்ந்தெடுப்போம். இந்த 4 நடுவர்களில் நான் ஒருவன் மட்டும்தான் இந்தியன். பின்லாந்திலிருந்தும் ஸ்லோவாக்கியாவிலிருந்தும் ஜெர்மனியிலிருந்தும் பிற 3 பேர் இதில் நடுவர்களாக இருக்கிறார். அந்த படங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். எனக்கு திரைப்படங்களுடன், குறிப்பாக கலை திரைப்படங்களுடனான அறிமுகம் என்பது நான் காசர்கோடிலே ஒரு எளிய தொலைபேசி துறை ஊழியனாக சென்று சேர்ந்த காலகட்டத்திலே தொடங்குகிறது. அன்றைக்கு எனக்கு 24 வயது தான். காசர்கோடு திரைப்பட கழகம், காசர்கோடு பிலிம் சொசைட்டி அன்று மிக மிக புகழ்பெற்ற ஒன்றாக இருந்தது. முரளி என்கிற ஆசிரியர் அதை நடத்தி வந்தார். முரளி இப்போதும் இருக்கிறார். திரைப்பட விமர்சகராக அறியப்படுகிறார். அதில் அன்று ஏறத்தாழ 180 உறுப்பினர்கள் இருந்தார்கள். எல்லா வாரமும் படங்கள் போடுவார்கள். சர்வதேச அளவிலே புகழ்பெற்ற கலை திரைப்படங்கள் தொடர்ந்து வெளியாகும். அன்றெல்லாம் இந்த மாதிரி மின்னணு சாதனங்கள் இல்லாத காரணத்தினால் திரைப்பட சுருள் வரவழைத்து தான் போடப்படும். வெவ்வேறு தூதரகங்கள் வழியாக இந்த திரைப்பட சுருள்களை அனுப்பி வைப்பார்கள். இலவசமாகவே பல படங்கள் வந்து சேரும். அவற்றை பெற்று ஓடவிட்டு திருப்பி கோழிக்கோடு திரைப்பட சங்கத்திற்கு அனுப்பி வைப்பார்கள். அவ்வாறு நான் பார்த்த படங்கள் எனக்குள் கலை திரைப்படம் என்ற ஒரு புரியலை உருவாக்கின. அத்துடன் அன்று கேரளத்தின் மிக புகழ்பெற்ற திரை விமர்சகர்களாகிய வி ராஜகிருஷ்ணன், விஜயகிருஷ்ணன், சானந்தராஜ், ராஜசேகரன் போன்ற பலர் வந்து திரைப்பட வகுப்புகளை எடுத்தார்கள். அதே வழியாக திரைப்படம் சார்ந்த ஒரு புரிதலை அடைந்தேன். அதிலிருந்து தொடர்ந்து திருவனந்தபுரம், கோவா, புனா என்று வெவ்வேறு திரைப்பட விழாக்களுக்கு வந்து தொடர்ந்து படங்களை பார்த்திருக்கிறேன். ஒரு கட்டத்திற்கு பிறகு திரைப்படங்களை பார்ப்பது சற்று குறைந்தாலும் கூட கலை திரைப்படங்கள் மேல் எனக்கு ஒரு பெரிய ஈடுபாடு உண்டு. இன்றும் கூட என்னால் ஒரு படத்தை முழுக்க ரசித்து பார்க்க முடியும் என்றால் அது ஒரு கலை திரைப்படமாகத்தான் இருக்க முடியும். பெரும்பாலான வணிக திரைப்படங்களை பாதியில் எழுந்து வந்துடுவேன். ஆனால் நான் வணிக திரைப்படங்களிலே ஒரு தொழிலாக பங்கேற்றுக் கொண்டிருக்கிறேன். அதனுடைய திரைக்கதைகளை எழுதுகிறேன். அதில் என்னுடைய பங்களிப்பு 20 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்துக் கொண்டிருக்கிறது. அது முற்றிலும் வேறான ஒன்று. அதனுடைய எழுத்து முறை, சிந்தனை முறை, செயல்முறை எல்லாமே வேறு. எதற்கு சொல்ல வந்தேன் என்றால், என்னுடைய நண்பர்கள் கிருஷ்ணன் உட்பட ஒரு 5 பேர் இந்த திரையுலகுக்காக தமிழ்நாட்டிலிருந்து என்னுடன் இங்கே வந்தார்கள். இங்கு தங்கி இருக்கிறார்கள். அவர்கள் இந்த படங்களை பார்க்கிறார்கள். அதில் பலர் கலை திரைப்படங்களை அதிகமாக பார்க்காதவர்கள். ஆகவே முன்தினம் நாங்கள் இந்த திரைப்பட காட்சிக்கு போவதற்கு முன்னால ஒரு டீ கடையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது கலை திரைப்படங்களை எப்படி பார்க்க வேண்டும், அதை பார்க்கும்போது நாம் அடைய வேண்டிய முன்புரிதல் என்ன என்பதை பற்றி பேசும்படி கிருஷ்ணன் என்ற கேட்டுக்கொண்டார். 5 பேருக்காக நான் ஒரு 1 மணி நேரம் கலை திரைப்படங்கள் என்ற கருத்தை பற்றி பேசினேன். பேசி முடித்த போது சொன்னார்கள், இதெல்லாம் பொதுவாக தமிழ் சூழலிலே பேசப்படுவதில்லை, ஏன் நீங்க பேசலாமே என்று சொன்னார். ஆகவே இதை பதிவு பண்றேன். முதல் விஷயம், கலை திரைப்படங்கள் என்கிற பார்வை இன்றைக்கு தமிழில் கிட்டத்தட்ட இல்லாமல் ஆகிவிட்டது. படங்களை மட்டும்தான் பேசுறாங்க. உலக சினிமா என்ற ஒரு விஷயத்தை பேசுறாங்க. அந்த உலக சினிமா என்று அவர்கள் சொல்வது தமிழ் அல்லாத படங்களை பற்றி, அது இந்தியா அல்லாத படங்களை பற்றி. அதில் பெரும்பகுதி பேசப்படுவது என்பது உலக அளவிலே அதிகமாக பார்க்கப்படக்கூடிய பிரபல படங்களை பற்றி தான்.
வணிக படங்களை பற்றி தான். வணிக படங்களிலேயே சுவாரஸ்யமான படங்கள், கொஞ்சம் சீரியஸான படங்களை தான் தீவிரமான படங்கள் என்று எடுத்துக்கொண்டு பேசுகிறார்கள். அது அவருடைய பார்வை. எனக்கு அதில் பெரிய உடன்பாடு கிடையாது. அதே போன்று திரைப்படங்களை பற்றி தமிழகத்திலே கலை சார்ந்த பார்வையோடு எழுதுவது அநேகமா எவரும் இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். நான் எதுவும் சுவாரஸ்யமாக படித்ததில்லை. அந்த கலைப்படம் என்கிற ஒரு இயக்கமே தமிழகத்திலே உருவாகவே இல்லை. ஜெயகாந்தனுடைய உன்னை போல் ஒருவன், பாபு நந்தங்குருடைய தாகம் போன்ற ஒரு சில திரைப்படங்கள் தான் ஒரு முயற்சியாக தொடங்கின. அந்த முயற்சி முன்னெடுக்கப்படவில்லை. அண்மையில் இந்த கொட்டுக்காளி ஓரளவுக்கு உதாரணமாக சொல்லலாம். ஆனா பொதுவாக அந்த இயக்கம் தமிழகத்திலே இல்லை. அது ஒரு தனி கிளையாகவே உள்ளது. மலையாளத்திலே அப்படி அல்ல. மலையாளத்திலே திரைப்பட இயக்கம், பிலிம் சொசைட்டி மூவ்மெண்ட் 1960களில் தொடங்கியது. சூர்யா கிருஷ்ணமூர்த்தி என்கிற முக்கியமான ஆளுமையை தொடங்கினார். அவருடைய நண்பர் அரூர் கோபாலகிருஷ்ணன். பிறகு அவர்களே படங்களை எடுக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் கேரளா முழுக்க 150க்கும் மேற்பட்ட பிலிம் சொசைட்டிஸ் ஒரு காலத்தில் இருந்தன. அவை வழியாக ஒரு பெரிய ரசனை மரபை உருவாக்க அவர்களால் முடிந்தது. விமர்சகர் உருவாகி வந்தார்கள். ஆகவே திருவனந்தபுரம் திரைவிழாக்கு நீங்கள் சென்றீர்கள் என்றால் 5000 ஆட்கள் வந்து இந்த கலை திரைப்படங்களை அரங்குகளை நிறைத்து அமர்ந்து பார்த்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அதே பூனாவில் நீங்க பார்க்கலாம். ஒரே சமயம் 15 திரை அரங்குகளில் படங்கள் போடப்படுகின்றன. எல்லா திரையரங்குகளுக்குமே முழுமையாக நிரம்பித்தான் இந்த படங்கள் இங்கே ஓடிக்கொண்டிருக்கின்றன. இப்படி ஒரு வட்டம் தமிழகத்தில் இல்லை. தமிழகத்திலும் திரைவிழா நடக்கிறது. ஆனா பெரும்பாலான திரையரங்குகள் காலியாக இருக்கும். அது பார்ப்பது மிக கடினமான விஷயம். என்ன எழுது என்று தெரியாத வந்து அமர்ந்து கேலி செய்வது, சத்தம் போடுவது, எழுந்தமர்வது, வந்தமர்வது, உள்ளே உட்கார்ந்து பாட்டு கேட்பது, பேசிக் கொண்டிருப்பது என்று அந்த திரை அனுபவத்தை இல்லாமல் ஆக்குகிறார்கள். ஏனென்றால் திரை ரசனை என்பது அங்கு பயிற்றுவிக்கப்படவில்லை. அதற்கான விமர்சகர்கள் அங்கு இல்லை. ஆகவே இதை யாருக்காக சொல்கிறேன் என்றால் என்னுடைய வாசகர்களில் சிலருக்காக. நான் திரைப்படங்களை பற்றி பொதுவாக எழுதுவதில்லை. என்னால் என்னை ஒரு திரைப்பட விமர்சகன் நான் நினைக்கவில்லை. ஒரு எழுத்தாளனாக வாசகராக மட்டும்தான் திரைப்படங்களை நான் பார்க்கிறேன். ஒரு திரை ரசிகராக மட்டும்தான் என்னை எடுத்துக்கொள்ள வேண்டும். ரசனை குறிப்புகளை அவ்வப்போது அரிதாக எழுதியிருக்கிறேன். இது ஒரு ரசனை விமர்சகனுடைய பார்வையிலே கலைத்திரைப்படங்களை பற்றிய ஒரு அறிமுகம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு அறிஞன் திரை விமர்சகன் சொல்வதல்ல. நான் திரைப்படங்களுக்கு திரைக்கதைகளை எழுதி கொண்டிருக்கிறேன். அது வணிக திரைப்படங்களை கற்று ஆராய்ந்து அனுபவத்தின் அடிப்படையில் அந்த வணிக திரைப்படங்களுக்கான திரைக்கதைகளை எழுதி கொடுத்து கொண்டிருக்கிறேன். அது வேறு. முதல் விஷயம், இந்த வேறுபாடு உண்டா? கலை திரைப்படங்களை பார்ப்பதற்கு முன்பு கலை திரைப்படம் என்றால் என்ன, அதில் வர வணிக திரைப்படத்திலிருந்து என்ன வேறுபாடு இருப்பது என்பதை ஒரு பொது வாசகன் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரிவினை தமிழகத்திலே பொதுவாக இல்லை என்பதுடன் அப்படி ஒரு பிரிவினை இல்லை என்று சொல்பவர்கள் சிலர் இருக்கிறார்கள். எந்த அடிப்படையில் அப்படி சொல்கிறார் என்று தெரியாது. உலகம் முழுக்க திட்டவட்டமாக அந்த பிரிவினை இருக்கிறது. நீங்களே பார்க்கலாம். இந்தியா முழுக்க கலை திரைப்படங்கள் இந்துதான் திரைவிழாக்களை மட்டும்தான் வெளியாகின்றன. சர்வதேச அளவில் அதற்காக திரைவிழாக்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. அங்கு மட்டும்தான் இந்த விழாக்கள் இந்த திரைப்படங்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. பொதுவாக மக்கள் கேளிக்கையாக பார்க்கும் திரையரங்குகளிலோ அதற்கான தளங்களிலோ இந்த படங்கள் வெளியாவதில்லை. ஆகவே தனியாகத்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த இயக்கம் உலகம் முழுக்க தனியாகத்தான் இருக்கிறது. ஆகவே அந்த வேறுபாடு இல்லை என்று ஒருவர் சொன்னால் என்றால் அவர் அதை காண விரும்பவில்லை என்றுதான் பொருள். அந்த வேறுபாடு உள்ளது. அந்த வேறுபாடு என்ன? இலக்கியத்திற்கும் வணிக எழுத்துக்குமான வேறுபாடு அதுதான். இலக்கியம் வேறு, வணிகம் எழுத்து வேறு. சுந்தரராமசாமி வேறு, சுஜாதா வேறு. புதுமைத்தன் வேறு, கல்கி வேறு. நான் எழுதிய இலக்கியம் என்றால் வணிக எழுத்து நிறைய இருக்கிறது. என்ன வேறுபாடு? பல வேறுபாடு இருந்தாலும் ஒரு வேறுபாடை திட்டவட்டமாக சொல்ல முடியும். வணிக எழுத்து என்பது ஒரு வணிக உற்பத்தி பொருள். நுகர்வை அடிப்படையாக கொண்டுதான் எந்த வணிக பொருள் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆகவே நுகர்வோனின் விருப்பமும் நுகர்வோரின் எதிர்பார்ப்பும் தான் அந்த வணிகப் பொருளை தீர்மானிக்கிறது. வணிகப் பொருளின் அமைப்பு, உள்ளடக்கம் எல்லாத்தையும் தீர்மானிப்பது என்பது அந்த நுகர்வன் தான். வணிக எழுத்திலே நுகர்வன் வாசகன் தான். வாசகனுக்கு எது பிடிக்கும், வாசகனை எது கிளர்ச்சியடை செய்யும், வாசகன் எதை காசு கொடுத்து வாங்குவான், வாசகன் எதை எதிர்பார்க்கிறான் என்று பார்த்து அதை கொடுப்பதுதான் வணிக எழுத்து. ஆகவே அது கூடுமான வரைக்கும் வாசகனை நோக்கி சென்று கொண்டிருக்கும். அதனுடைய வாசகனும் எனக்கு இது பிடிக்கிறது, எனக்கு இது வேண்டும், இதைத்தான் நான் நன்றாக நினைக்கிறேன், இது எனக்கு கொடுங்கள் என்று கேட்கக்கூடியவனாக இருப்பான். ஆனா இலக்கியம் என்பது அப்படி அல்ல. இலக்கியம் அச்சடித்து எடுக்கப்படும். ஆனால் இலக்கிய எழுத்தாளனுக்கு வாசகன் முக்கியம் அல்ல. வாசகனுக்கு அவன் எழுதவில்லை, வாசகனை நோக்கி பேச முயற்சி செய்யறான். வாசகன் அவனுக்கு முன்னிலை மட்டும்தான், நுகர்வோன் அல்ல. ஆகவே வாசகனை மகிழ்விப்பதற்கோ
வாசகனுடைய ஏற்பை பெறுவதற்கு அவன் முயல்வதில்லை. தனக்கு என்ன சொல்ல இருக்குதோ அதை சொல்வான். தன்னுடைய கனவு என்ன, தன்னுடைய சிந்தனை என்ன, தன்னுடைய உணர்வுகள் என்ன என்பதை அந்த நூலில் அவன் சொல்ல முயற்சி செய்வான். வாசகன் தன்னை இந்த படைப்பை நோக்கி நடத்தி கொள்ள வேண்டும், தன்னை முன்னகர்த்தி கொள்ள வேண்டும், தன்னை பலவற்றிலிருந்து விடுவித்துக் கொண்டு தொடர்ந்து அதனை நோக்கி வந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு உரையாடல் தரப்பாக ஒரு இணை ஆசிரியனாக வாசகன் இருக்க வேண்டும். அந்த ஆசிரியன் எங்கெல்லாம் இடைவெளி விடுகிறோ அதெல்லாம் இவன் நிரப்பிக் கொள்ள வேண்டும். அந்த ஆசிரியன் என்னென்ன உத்தேசிக்கிறானோ அதை இவன் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான கவனத்தை இவன் அந்த இலக்கிய படைப்பு கொடுக்க வேண்டும். இதுதான் வேறுபாடு. இதே வேறுபாடு சினிமாவில் இருக்கிறது. வணிக சினிமா என்பது முற்றிலும் வேறானது. அது நுகர்வோரை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படும் ஒரு வணிக பொருள், மிகப்பெரிய செலவில் உருவாக்கப்படக்கூடிய, மிகப்பெரிய அளவில் சம்பாதிக்கக்கூடிய, மிகப்பெரிய அளவில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு பெருந்தொழில். அது ஒரு பெரிய கொமாடிட்டி. அந்த பொருளை நுகர்வோவான் தீர்மானிக்கிறான். ஒரு வணிக சினிமா விவாதத்துல ரசிகனுக்கு எது பிடிக்கும், இது ஏற்கப்படுமா இல்லையா, முன்பு எந்தெந்த படங்கள் ஏற்கப்பட்டிருக்கு, அதன் அடிப்படையில் இந்த படத்தை எப்படி வடிவமைப்பது என்பதை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க. ஆசிரியருக்கு என்ன சொல்ல இருக்கு என்பதை பற்றி வணிக சினிமாவில் பேசவே மாட்டாங்க. பேசக்கூடாது, பேச தேவையில்லை. ரசிகன் தாங்க முக்கியம். ரசிகனுக்கு என்ன வேண்டும், ரசிகர்களுக்காக தான் வணிக படங்கள் எடுக்கப்படுகின்றன. வணிக படத்தை பார்க்கக்கூடியவனு நான் ரசிகன், எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு, இந்த படம் அப்படி இருந்திருக்கலாம், கிளைமேக்ஸ் வேற மாதிரி இருக்கலாம், கிளைமேக்ஸ் இல்ல நான் பார்க்க மாட்டேன், இந்த நடிகர் இருந்தா தான் பார்ப்பேன் என்றுதான் சொல்லுவான். அதுக்காக அந்த படம் எடுக்கப்படுகின்றன. மாறாக கலை திரைப்படங்கள் இலக்கியம் போல அவை ரசிகரை முன்னிறுத்தி எடுக்கப்படுவதில்லை. ரசிகனுக்கு என்ன வேண்டும், என்ன பிடிக்க அவருக்கு முக்கியம் கிடையாது. ஆசிரியன் அதனுடைய ஆற்றர் என்று சொல்லக்கூடிய இயக்குனர் தான் அதனுடைய உருவாக்குனர். அந்த இயக்குனர் தன்னுடைய அகத்தை, தன்னுடைய சிந்தனையை, தன்னுடைய கொந்தளிப்பை, தன்னுடைய தேடலை, தன்னுடைய கண்டடைதலை முன்வைப்பதற்காக அந்த படத்தை எடுக்கிறார். அவர் உத்தேசிப்பது தன்னை நோக்கி வர தயாராக இருக்கக்கூடிய ரசிகர்களை. அவர் உலகம் முழுக்க இந்த மாதிரி திரைவிழாக்களுக்கு வரக்கூடியவர்கள், பயின்றவர்கள். அவர்களுக்கு கலைப்படம் என்றால் என்ன தெரியும். அவங்க தங்களை இந்த படங்களை நோக்கி நகர்த்தி கொள்கிறார். தங்களை இந்த படத்தை நோக்கி அவர்கள் நகர்த்தி கொள்கிறார். அவர்கள் தான் அவனுடைய ரசிகர்கள். அந்த ரசிகர்களுக்கு அந்த படங்கள் எடுக்கப்படுகிறது. இந்த வேறுபாடு முக்கியம். ஆகவே ஒரு கலை திரைப்படத்தை பார்க்கும்போது நாம் அடைய வேண்டிய முதல் பயிற்சி, கலைப்படம் என்பது வேறு, அது வணிக படம் அல்ல. வணிக படத்துடைய ரசிகனாக நம்மை முன்னிறுத்தும் போது கலைப்படத்தின் இணை ஆசிரியராக நம்மை முன்னிறுத்த வேண்டும். கலை திரைப்படத்தை நாம் ஒரு தேர்ந்த ரசிகராக அவனை போன்றே, அதை எடுப்பவனை போன்ற இன்னொரு உருவாக்குனராக உட்கார்ந்து பார்க்கணும். இந்த வேறுபாடு முக்கியம். நம்முடைய சொந்த விருப்பம், சொந்த ரசனை, நமக்கு பிடிக்குது பிடிக்காத வச்சு அந்த படத்தை பார்க்க கூடாது. இப்படிதான் எனக்கு பிடிக்காது ஒருத்தர் சொன்னா அவன் ரசிகனே கிடையாது. நான் இந்த மாதிரி படங்களை தான் பார்ப்பேன் ஒரு சொன்னா அவன் கலைத்திரைப்பட ரசனையே கிடையாது. இந்த படம் என்ன சொல்ல வருகிறது, இந்த ஆசிரியர் என்ன உத்தேசிக்க வருகிறார் என்பதை அறிந்து கொள்வதற்காக எவ்வளவு முடியும் அவ்வளவு தூரம் முயற்சி இருக்கக்கூடிய ஒருவனாக நீங்கள் உங்களை நிறுத்தி கொண்டால் மட்டும்தான் கலை திரைப்படங்களை பார்க்க முடியும். இதுதான் முதல் விதி. இரண்டாவது விதி, வணிக திரைப்படங்கள் மைண்ட்லெஸ் இன்வால்வ்மெண்ட் என்ற ஒன்றை முன்வைக்கின்றன. அது அதனுடைய இயங்குமுறை. மனம் அழியும் ஒரு நிலையைத்தான் ரசிகர்கள் உருவாக்குகின்றன. அல்லது தாட்லெஸ் இன்வால்வ்மெண்ட், சிந்தனை அழிந்த நிலை. நீங்க ஒரு படத்தை பார்க்கும்போது, ஒரு வணிக திரைப்படத்தை பார்க்கும்போது உங்களை மறந்துடுறீங்க, உங்க சிந்திப்பனை விட்டுடுறீங்க. நீங்க எந்த படம் உங்களை 2.25 மணி நேரம் முழுக்க சிந்தனை எல்லாம் உட்கார வச்சிருக்கு, அது பொருள் வெற்றி படமாகும். உங்களை 2.25 மணி நேரம் மனமற்று இருக்க வைக்கிறது அதனுடைய நோக்கம். மைண்ட்லெஸ் தாட்லெஸ் இன்வால்வ்மெண்ட் அது உருவாக்கணும். அதுதான். அப்படி கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் அது மைண்ட்லெஸ் இன்வால்வ்மெண்ட் உருவாக்காதுன்னா கூட அதை தான் நீங்க லேக்னு சொல்றீங்க. சினிமாவில் பார்த்தீங்கன்னா லேக்னு பேசிட்டே இருப்பாங்க. 10 நிமிஷம் லேக், 5 நிமிஷம் லேக்பாங்க. லேக்னா என்ன? வாசகன், அந்த ரசிகன் அந்த படத்துடைய ஸ்ட்ரக்சர்ல இருந்து வெளியே போயிட்டான். ஒரு 10 நிமிஷம் அவன் தனியா போயிட்டான். அவனால அதுல ஒன்று இருக்கான், வெளியே போயிட்டான். அந்த ஒன்றை வைக்கிற தன்மை வணிக சினிமாவுக்கு உண்டு. அது திருப்பி அந்த வணிக சினிமா முயற்சி பண்ணும். வணிக சினிமா என்பது, நீங்க வணிக சினிமா பத்தி என்ன சொல்றீங்க பாருங்க, சும்மா 10 நிமிஷம் பார்க்கலாம்னு ஆரம்பிச்சு சார், அப்படியே எடுத்துட்டு போயிடுச்சு. 2.5 மணி நேரம் போனதே தெரியல, 2 மணி நேரம் எங்க இருக்கேன்னே தெரியல. ஒரு 2.25 மணி நேரம் ஒரு ட்ரீமுக்குள்ள போய் வந்த மாதிரி இருக்கு சார். 2.25 மணி நேரம் நான் மெய் மறந்து பார்த்துட்டேன். இதெல்லாம் சொல்றீங்க, இது எல்லாமே வணிக சினிமாவோட லட்சணம். இப்படி ஆக்கக்கூடிய படம் தான் ஓடும். எந்த படம் உங்களை இன்வால்வ் பண்ணி மைண்ட்லெஸ் தாட்லெஸ்ஸாக 2.5 மணி நேரம் உட்கார வைக்குதோ அது மாபெரும் வெற்றி படம் ஆகும். அதுதான் எல்லாருமே செய்ய ட்ரை பண்றாங்க. அப்படி உங்களை மைண்டும் தாட்டும் அழிச்சு உங்களை வெளியே தள்ளக்கூடிய படம் ஃபெயிலியர் ஆயிடும்.
அது உங்களுக்கு போர் அடிக்கும். அதுதான் நீங்க லேக்னு சொல்றீங்க, இழுக்குது அப்படிங்கிறீங்க. செகண்ட் ஹாஃப் பயங்கரமா இழுக்குது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் இழுவை, ஒரு நடுவில் ஒரு 1.5 மணி நேரம் பயங்கர இழுவை, 10 நிமிஷம் இழுவை, 3 நிமிஷம் இழுவைன்னு எல்லாம் கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. இதுதான் வணிக சினிமாவுடைய இலக்கணம், மைண்ட்லெஸ் இன்வால்மெண்ட், தாட்லெஸ் இன்வால்மெண்ட். ஆனா இதுக்கு நேர் எதிராக கலைப்படம் மைண்ட்ஃபுல் இன்வால்மெண்ட், தாட்ஃபுல் இன்வால்மெண்ட் கோருது. அது வேற. ஆகவே அது திட்டமிட்டு லேக உருவாக்கும். அதாவது ஒரு காட்சியை காட்டும் போது அந்த ஆசிரியர் நீங்க அப்படியே உங்களை மறந்ததை பார்க்கணும் எதிர்பார்க்கல. நீங்க அதை பார்க்கும்போது உங்களுக்கு தாட்ஸ் வரணும், நீங்க உணர்ச்சிகளை அடையணும், நீங்க என்னென்னமோ அசோசியேட் பண்ணிக்கணும், என்னென்னமோ விஷயங்கள் அதோட இழுத்து கொண்டு வரணும். அப்படி அவன் எதிர்பார்க்கிறான். ஆகவே அதை லேக் விட்டு தான் எடுப்பாங்க. நீங்க உலக திரைப்படங்களை பார்த்தீங்கன்னா, இந்த கலை திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா கடுமையான லேக் இருக்கும். இப்போ நாங்க நேற்றுக்கு பார்த்த ஒரு படத்துல, ஒயிட் ஸ்னெயில் என்கிற படத்துல கதாநாயகி ஒரு தெருவில் நடந்துகிட்டே இருக்கக்கூடிய காட்சி ரிப்பீட்டா வருது. அவளுடைய வேகம், கொந்தளிப்பு, பரதற்றம், பரவசம் எல்லாமே அந்த நடையில வந்துகிட்டே இருக்கு. ஒரு வணிக திரைப்படங்கள் ஏன் நடந்து போற அவ்வளவுதான், அது ஏன் இவ்வளவு நேரம் காட்டிட்டே இருக்காங்க? அந்த பாக்குறவன் வந்து நெளிவான், ஓடிவான், எதுக்குன்னு தெரியாம இருக்கு. ஆனா கலை திரைப்படம் பார்க்கறவனுக்கு தெரியும், அதை பார்க்கும்போது இவனுக்கு வரக்கூடிய தாட்ஸ், இவனுக்கு வரக்கூடிய நினைவுகள், இவனுக்கு உணவாக்கூடிய உணர்வுகள் எல்லாமே அந்த அந்த படத்துடைய பகுதி தான். நான் அந்த படத்தை பார்க்கும்போது, இன்றைக்கு சென்னையில எவ்வளவோ பெண்கள் அந்தியில வேலை விட்டு போகும்போது வேக 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 வேகமா போறாங்க, நைட்ல எல்லாம் அப்படி போறதை பார்க்கிறேன். எனக்கு கான்ட்ராஸ்டா வேலை முடிஞ்சு கிட்டத்தட்ட நடைபிணங்கள் போல ஸ்லேகா நடந்து போகக்கூடிய பெண்களை பார்க்கிறேன். இந்த நடைகள் எல்லாமே எனக்கு நினைவுக்கு வருது. அதெல்லாம் அந்த படத்துடைய ஒரு பகுதி தான். அதாவது ஒரு படத்தை பார்க்கும்போது தாட்ஃபுல், மைண்ட்ஃபுல் ஆகி நீங்க உங்க நினைவுகளிலிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய பழைய நினைவுகளும் அதோட தொடுத்துக்கொள்ளக்கூடிய நினைவுகளும் சிந்தனைகளும் எல்லாம் சேர்ந்து அந்த படம். ஆகவே உங்களை உள்ள வரவழைக்கிறதுக்கு மட்டும் இல்ல, உங்களை வெளியே தள்ளுறதுக்கு அந்த படம் மேல்படும். எல்லாத்தையும் இழுத்துட்டு வாழ அந்த படம் சொல்லு. கலை திரைப்படங்களை பார்க்கும்போது அந்த அந்த திரையரங்குல உடல் அசைவுகள் இருக்கும், நாற்காலிகள் ஓசையிடங்களை கேட்கும், இருமல்கள் கேட்கும், என்னென்னமோ அந்த ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ் ஆகும். நிறைய புகைப்படங்கள் உங்களை டார்ச்சர் பண்ற மாதிரி இருக்கும், இரிட்டேட்டிங்கா இருக்கும், ரொம்ப நேரம் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஒரு உதாரணம் சொல்றேனே, அரவிந்தனுடைய போக்குவயலுங்கிற படத்துல கதாநாயகன் கல்லூரியில படிக்கிறான், நக்சலைட் இயக்கத்துல சேர்றான், மனப்பிழவுக்கு ஆளாகிறான். அப்புறம் திரும்பி நீண்ட காலத்துக்கு பிறகு கல்லூரிக்கு வரான், கல்லூரி விடுமுறை என்று. அவன் கல்லூரிக்கு நுழைந்து திரும்பி வர வரைக்கும் 13 நிமிஷம் ஒரு ஷாட் ஓடும். காலியான கல்லூரி வழியாக கேமரா போயிட்டே 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 இருக்கும். பொறுமை இழந்துருவீங்க, நீங்க தெளிவீங்க. யாரோ உங்களை அழுத்தி பிடிக்கிற மாதிரி இருக்கும், மண்டையை பிடிச்சு தள்ளுற மாதிரி இருக்கும், ஒரு 10 கிலோ ஏற்றி வச்ச மாதிரி இருக்கும். ஆனா அதெல்லாம் அந்த படத்துடைய அனுபவம். அது படம் எடுக்க தெரியாம எடுத்ததில்லை, அந்த அனுபவம் தரணும்னு நினைக்கிறேன். அந்த வெறுமை உங்களுக்கு வந்து விடும். நீங்க அந்த படம் பார்க்கும்போது பார்த்த ஒரு படம் உங்களுக்கு நினைவுல இருக்காது. ஆனா 42 வருடமா அந்த படம் எனக்கு நினைவுல இருக்கு. இப்போ தெளிவா நினைவுல இருக்கு. இப்ப கனவுல அந்த காட்சி ரிப்பீட்டா வந்துகிட்டே இருக்கும். அதுதான் அந்த படம். ஆகவே மைண்ட் ஃபுல் இன்வால்மெண்ட், தாட்ஃபுல் இன்வால்மெண்ட் இந்த படம் கோருது. இந்த வேறுபாடை நீங்க படிக்கணும். அந்த படத்துக்கு இருக்கும்போது நீங்க அடையக்கூடிய எல்லா தாட்ஸையும் சேர்ந்து அந்த படம் நினைத்துக் கொள்ளுங்க. இது 2வது பாயிண்ட். 3வது, இது காட்சி வடிவ ஊடகம். காட்சி வடிவ மட்டும்தான் தொடர்புறுத்தணும்னு நினைக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆகவே இந்த காட்சி வடிவமாக இந்த விஷயத்தை காட்டுவதற்கான ஒரு நேரத்தை அதை எடுத்துக்கும். நான் ஏற்கனவே சொன்ன அரவிந்தன் படத்துல ஏன் 13 நிமிஷம்னா காட்சி வடிவம் அதை உங்க மைண்டுக்குள்ள கொண்டு வரணும். அந்த ஐடியா மட்டும் கொண்டுதான் இருந்தா காலியா கிடக்கு கல்லூரி, ஒரு ஆள் கூட இல்லை, அது யாருக்கும் எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கு அப்படிலாம் சொல்லி வச்சிடலாம். அப்படி இல்லை, வெறும் விஷுவல் வழியாக அதை தொடர்புறுத்துகிறார். ஆகவே காட்சியை காட்டுவதற்காகத்தான் இந்த படங்கள் எல்லாமே கொஞ்சம் நிலையாக ஸ்டாட்டிக்கா இருக்கு. ஸ்டாட்டிக் ஷாட் நிறைய இருக்கும், மிக மெதுவாக தான் நகரும். இன்னைக்கு வணிக திரைப்படங்களை பார்த்தீங்கன்னா அது காட்சியுடைய தொடர்பு அல்ல, உங்களை ஒரு கனவுல விரும்புது. ஆகவே உங்க மைண்ட் விடவே விடக்கூடாது. முன்னாடி எல்லாம் ஒரு ஷாட் எல்லாம் 3 நிமிஷம் இருந்திருக்கு, இப்பெல்லாம் கிட்டத்தட்ட 30 செகண்ட் ஷாட் எல்லாம் வந்தாச்சு. சக்க 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 ஒரு குழந்தைக்கு முன்னாடி 100கணக்கான பொம்மைகளை காட்டிட்டே இருக்கிற மாதிரி தான் வணிக சினிமா. அது எதையும் கவனிக்க கூடாது, அது மைண்ட் அதிலே இருக்கணும், அவ்வளவுதான். இங்க அப்படி ஒரு குழந்தைகிட்ட ஒரு பொம்மை ரொம்ப நேரம் காட்டுறாங்க, குழந்தை அந்த பொம்மையை கூர்ந்து கவனிக்கணும், உள்ள எல்லாம் என்ன இருக்குன்னு பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு காட்சியை
நிறுத்துறது என்பது கலைப்படங்களுடைய இயல்புகளில் ஒன்று. உங்களுக்கு ஒரு காட்சியை கூர்ந்து பாருங்கள் என்று அவன் சொல்ல விரும்புறான். அப்போ ஒரு பெயிண்டிங் முன்னாடி நீங்க 15-20 நிமிஷம் நின்றாதான் அந்த பெயிண்டிங் சரியா பார்க்க முடியும். ஆகவே டிஸ்டர்பிங்கான விஷுவல்ஸ் இருக்கும், சில சமயங்கள்ல பியூட்டிஃபுல்லான விஷுவல்ஸ் இருக்கும், மீனிங்ஃபுல்லான விஷுவல்ஸ் இருக்கும், சிம்பாலிக்கான விஷுவல்ஸ் இருக்கும். இந்த விஷுவல்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டுவதற்காக ஒரு நிதானமான நிறுத்தி காட்சியா காட்டி செல்லக்கூடிய ஒரு வழிமுறையை கலைத்திரைப்படம் மேற்கொள்ளும். அப்போ இந்த காட்சி வடிவத்தன்மைக்கு அந்த படம் சுலவா இருக்குன்னு நினைச்சிட்டு காட்சிகளை கூர்ந்து பார்க்க நீங்க தொடங்கினீங்கன்னா கலைத்திரைப்படத்துல போயிடலாம். அப்படி இல்லாம காட்சியில என்ன காட்டப்படுது அடுத்து என்ன நீங்க யோசித்தீங்கன்னா அது வேற. உதாரணமா, கதாநாயகன் ஒரு வணிக திரைப்படத்துல ஆபீஸ்ல வேலை பார்க்கறான். அவன் உள்ள போய் ஆபீஸ்ல உட்காந்து டிராயரை திறந்து பேனர் எடுத்து சேலை ஆரம்பிக்கிறதுல அந்த படம் தொடரும். ஒரு செகண்ட் கூட இருக்காது. 30 செகண்ட்ல அவன் ஆபீஸ்ல இருந்து வேலை பார்க்கறான்னு காட்டிடும். ஆனா கலைத்திரைப்படம் அந்த ஆபீஸை காட்ட விரும்புன்னு வைங்க, மிக மெதுவாக அந்த ஆபீஸை முழுக்க காட்டுது. அந்த ஆபீஸ் நூற்றுக்கணக்கான சின்ன 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 அறைகளால் ஆனது, தேன் கூடு போல. இவன் ஒரு சின்ன கண்ணாடி அறைக்குள்ள போறான். அங்க சின்ன சின்ன அறைகளாலான ஒரு மேஜை இருக்கு. அதுல இருந்து ஒரு ஃபைல் எடுத்து வேலை பார்க்கறான். அவன் வேலை பார்க்கும்போது திருப்பி 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 ஒரே விஷயத்த பண்றான். பக்கத்துல இருக்கக்கூடிய மிஷின் ஒரே சவுண்டை கொடுத்துக்கிட்டே இருக்கு, போன் ஒரே சவுண்டை கொடுத்துக்கிட்டே இருக்கு, ஆட்கள் ஒரே மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அவனோட தனிமை, மொனோட்டனி, போர்டம் எல்லாமே காட்ட விரும்புறாரு. அப்ப அந்த ஆபீஸ் அவ்வளவு நுணுக்கமா உங்களுக்கு பதிவு வைக்க விரும்புறார். அவர் 5 நிமிஷம் கூட அந்த ஆபீஸை காட்டுவார், 10 நிமிஷம் காட்டுவார். ஆபீஸ் உங்களுக்கு மறக்க முடியாதபடி சித்திரமா மனசுல பதியும்னு நினைப்பார். இதுதான் வேறுபாடு. இங்க லேகு அப்படியே நிப்பாட்டிட்டான், ரொம்ப மெதுவா காட்டிட்டு இருக்கான், அதெல்லாம் இல்லை. உங்க காட்சியை உங்க மனதில பதிய வைப்பதற்காகத்தான் இந்த இந்த தன்மை இருக்கிறது. காட்சி வடிவமா தொடர்புறுத்துகிறது இது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். காட்சி வடிவமா தொடர்புறுத்துறதுக்கான இன்னொரு விஷயம்தான் 4வது பாயிண்டா சொல்ல விரும்புறேன். நண்பர்களே, இப்போ வணிக திரைப்படம் காட்டக்கூடிய ஒரு ரியாலிட்டி இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். இவ்வளவு பரபரப்பாகவும் ஃபாஸ்டாகவும் வாழ்க்கை இல்லையே. அது ஒரு செயற்கையான யதார்த்தம் தான். அதை நீங்க ஏற்றுக்கொள்றீங்க. நீங்க உடனே அது அந்த திரைப்படக்காரனுடைய உலகம் என்று ஏற்றுக்கொள்றீங்க. அது ரியாலிசத்திலிருந்து அது உருவாக்கப்படக்கூடிய ஆர்டிகுலேட்டர் ரியாலிசம் தான். அதாவது யதார்த்தத்திலிருந்து செயற்கை யதார்த்தத்தை அது உருவாக்கி காட்டுது வணிக சினிமா. கலை திரைப்படமும் யதார்த்தத்தை காட்டல, அதுக்கான ஒரு ரியாலிசத்தை உருவாக்குது. இது ஆர்டிஸ்டிக் ரியாலிசம்னு வைங்க. ஏன்னா நிஜ வாழ்க்கையில் நம்ம பேசி தள்ளுவோம் இல்லையா? நிஜ வாழ்க்கையில் நம்ம பரபரப்பா இருக்கலாம், பேசி தள்ளுவோம், பேசிட்டே இருப்போம், அர்த்தமிட்டு பேசுவோம். நம்ம சும்மாவே பேசிட்டு இருப்போம். ஒருத்தர் வீட்டுக்கு வந்தா என்ன வாங்க வாங்க, எப்போ வந்து சாப்பிட்டீங்களா, அப்புறம் என்ன வசலாம் சௌரியமா இருந்தா, வீட்டுல மாமா எப்படி இருக்கா, மாமி எப்படி இருக்காங்க, என்ன லதா ஊருக்கு போனாலா, எல்லாம் பேசிட்டே இருப்பான். ஆனா கலைத்திரைப்படங்களை பார்த்தீங்கன்னா வசனம் ரொம்ப கம்மியா இருக்கும். பேசுறவங்க ஒத்த வார்த்தைகளை பேசுவாங்க. நிறைய மௌனங்கள் இருக்கும், நிறைய ஸ்லோவான மூமெண்ட்ஸ் இருக்கும், ரொம்ப டைட் க்ளோஸ்அப், கண்கள், எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கும். எல்லாரும் இப்படியா வாழ்ந்தல் இருக்கிறாங்க. நீங்க அந்த படம் பார்த்துட்டீங்கன்னா மனிதர்லாம் ரொம்ப ஜோம்பி மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க உண்டு. நிறைய பேர் கலைத்திரைப்படம் பார்த்துட்டு செத்தது மாதிரி சுத்திட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேலி செய்தெல்லாம் நிறைய மிமிக்ரி எல்லாம் வந்திருக்கு. ஒரு மலையாள படத்துல இதே மாதிரி மோகன்லால் அதை கிண்டல் அடிச்சிருப்பாரு. அவரோட தியேட்டருக்கு வந்து நுழையும் போது ஒருத்தன் சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பான் மெதுவா. அப்ப அங்க உள்ள போவாரு, அங்க ஒரு சண்டை நடக்கும், பிரச்சனையாகி திரும்பி வெளியே போகும்போது பார்த்தா அதே சிகரெட் அவன் பிடிச்சிட்டே இருப்பான். இப்படி ஒரு காமெடி இருக்கு. உண்மைதான், அவ்வளவு ஸ்லோவா இருக்கக்கூடிய படம். அரவிந்தன் படம் ரொம்ப ஸ்லோவா தான். நிறைய படங்கள் இப்ப அண்மையில் இருந்த பெலாத்தாருடைய படங்கள்லாம் மிக மெதுவான படங்கள். ஏன் மெதுவா இருக்கு? ஏன் வசனம் குறைவா இருக்கு? அதை சொல்றேன். ஏன்டா பேசும்போது பேச்சு மட்டும்தான் வெளிப்படுது, அதை நீங்க கவனிக்கிறீங்க. நீங்க யாராவது பேசுனா பேச்சை கவனிப்பீங்க. பேச்சுல இருக்கக்கூடிய அர்த்தங்கள் வழியா நம்ம மேடம் போயிருது. ஆசிரியர் பேச்சு வழியா தொடர்புறுத்த விரும்பல, பேசப்படுவது அவனுக்கு முக்கியம் இல்லை. அவன் அந்த உணர்வுகளை காட்ட விரும்புறான், அந்த கதாபாத்திர எண்ணங்களையும் உணர்வுகளையும் காட்ட விரும்புறான், அவனுடைய கதாபாத்திர உள்ளத்தை காட்ட விரும்புறான். அவன் எப்படி காட்டுவான்? பேச்சை குறைச்சிடுவான், எக்ஸ்பிரஷன்ஸை காட்டுவான். சினிமாவில் மனம் முகமாகத்தான் வெளிப்பட முடியும். நீ நாவல்ல மனதை அப்படியே எழுதி வச்சிடலாம். ஆனா சினிமாவில் மனித முகம் வழியாத்தான் எண்ணங்கள் உருவாக்க முடியும், மனித முகம் வழியாத்தான் உணர்ச்சிகள் வெளிப்பட முடியும். அழுது புலம்பி கொந்தளிக்கிறது அல்ல, வெறுமே முகத்திலேயே ஒருத்தருடைய சோகம், தனிமை, மகிழ்ச்சி, கன்ஃபியூஷன், எண்ணங்களை முடிவு எல்லாமே வெளிப்பட முடியும். ஆக வசனம் கம்மியா இருக்கும், உதிரி வசனங்கள் தான் இருக்கும். பெரும்பாலும் ஒரு வார்த்தை 2 வார்த்தை அந்த ஸ்கிரீனுக்குள்ள சப்டைட்டில் மின்னி போறதை நீங்க பார்க்கலாம். ஏன்னா அப்பதான் அதிகமான உணர்ச்சிகள் வெளிவரும்.
கண்ணுடைய அசைவு. இப்ப நான் இப்படி இருக்கிறேன், இப்படி பார்த்தாலே என்னுடைய சந்தேகம் அது ஒன்று வெளியே வந்துடும். அப்ப கலைத்திரைப்படங்கள் மிக அதிகமும் மௌனத்தை கையாள்வதை நீங்க பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான கூறு. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் இந்த படங்கள் இந்த ரியாலிட்டியில் இருக்கின்றன? மனிதர்கள் இப்படி உண்மையில இல்லை. இது கலைஞன் உருவாக்கக்கூடிய கலை யதார்த்தம். இந்த கலை யதார்த்தத்தில் அனைவரும் மெதுவாகவும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் உடல் அசைவுகளும், உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் முகபாவனைகளும், உணர்ச்சிகள் மட்டுமே வெளிப்படக்கூடிய வாழ்க்கை சூழலும் கொண்டிருப்பார். ஆக அந்த உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளும் பொருட்டு நீங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த அசைவுகளில் இருக்கிற நிதானம், குறைவான வார்த்தைகள் புரிய தொடங்கும். இது புரிஞ்சு அந்த படத்தை நீங்க பார்த்துடலாம். அது இல்லாம இது இப்படியா என்ன செயற்கையா காட்டுறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த படத்தை பார்க்க முடியாது, மனம் விலகிவிடும். இது மிக முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. கூர்ந்து பாருங்க என்ன உணர்ச்சி வெளிப்பட வேண்டும். சில சமயங்களில் கலைப்பெறமுள்ள மிக க்ளோஸா கண்ணை மட்டுமே ரொம்ப நேரம் காட்டிட்டு இருப்போம். என்ன உணர்வு வெளிப்படுகிறது என்பதுதான் முக்கியம். அத கலைத்திரைப்படங்கள் மிகையாக கமர்ஷியல் படங்கள் மாதிரி காட்டு கத்தலா கத்துறது, கொந்தளிக்கிறது, வசனங்களை மழையா பொழிகிறது, உடல் அசைவுகள் ஆக்ரோஷமா காட்டுறது மாதிரி காட்டுறது. ஏன்னா அது வேறொரு ரியாலிட்டி. இது சட்டில் ரியாலிட்டி. மென்மையாக குறைவாக காட்டுவது, அதிகமாக ரசிக்கிற உணர்ச்சி வெளிப்படுவது. ஏன் ரெண்டு ரியாலிட்டி இருக்குல்ல, ஆர்டிகுலேட்டட் ரியாலிட்டி கமர்ஷியல் சினிமா. அதுல கதாநாயகம் பயங்கரமா கத்தி பேசுறான், பராசக்தியில சிவாஜி வசனம் பேசுறார், அந்நியன்ல விக்ரம் வசனம் பேசுறார். இந்த வசனங்கள் எல்லாமே ரசிகன் சிந்திக்க வேண்டியதில்லை. ரசிகன்ட்ட கொட்டணும், அருவி மாதிரி ரசிகன்ட்ட அந்த வசனம் போய் கொட்டணும், அவன் மண்டைக்குள்ள நிறைஞ்சிட்டு நினைச்சு வைக்கக்கூடியது. இது ஒரு ரியாலிட்டிண்டா. ரசிகனே எல்லாத்தையும் அடையட்டும் என்று நினைப்பது இன்னொரு ரியாலிட்டி. அடல் படத்திலேயோ சத்யஜித் படத்திலேயோ சந்திரேய படத்திலேயோ அந்த கதாபாத்திரத்துடைய உள்ளம் அவன் முகபாவனைகளை வெளிப்படுது. அது ரசிகன் அதை உணர்ந்து அவனுடைய மனதுக்குள்ள அதை பெருக்கிக் கொள்ள வேண்டும், அதை விரிவாக்கி கொள்ள வேண்டும். அப்பதான் அவன் அந்த படத்தை பார்க்க முடியும். ரசிகனுக்கு இடம் கொடுப்பதற்காக தான் இந்த மென்மை, இந்த அமைதி, இந்த வசனங்கள் இல்லாத தன்மை, முகபாவனையோடு மட்டும் வெளிப்படக்கூடிய தன்மை இருக்கு. கலை திரைப்படங்களுக்கு வணிக திரைப்படம் வித்தியாசம் இதுதான். நான் சொன்னேன், மைண்ட்ஃபுல்னஸ், தாட்ஃபுல்னஸ் தேவைப்படுறதுனால அதுக்கான இடமாகத்தான் இந்த உணர்வுகள் சொல்லப்படுகின்றன. இது கலைத்திரைப்படங்களை பார்ப்பதற்கு ரொம்ப அவசியமான ஒரு நிபந்தனை என்பது உணர்வுகளை கூர்ந்து பார்க்க வேண்டும் என்பதுதான். இதற்கு மேல் கலைத்திரைப்படங்களை பார்க்கும்போது அது ஆசிரியர் உருவாக்கக்கூடிய யதார்த்தம் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கும் போதே அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய தேசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வணிக திரைப்படம் உங்களுக்கு தெரிந்த உலகத்தை உருவாக்குது. இன்னைக்கு தமிழ்ல படம் பார்க்கிறவனுக்கு 3 உலகங்கள் தான் பழக்கமானதா இருக்கு. அண்மையிலே 4 உலகங்கள். ஒன்று தமிழ் தெலுங்கு உலகம், இந்தி உலகம், ஹாலிவுட் உலகம், அண்மையில கொரியன் உலகம். இது 4மே உங்களுக்கு ஏற்கனவே நன்மையாக தெரிந்தது. ஒரு 50-100 ஆண்டுகளாக பல்வேறு இயக்குநர்கள் உருவாக்கக்கூடிய ஒரு செயற்கை உலகங்கள். இதுல உங்களுக்கு தெரிஞ்சுக்க ஒண்ணுமே இல்லை. ஹாலிவுட் படத்தை யார் வேணாலும் பார்க்கலாம், உலகத்துக்குள்ள எல்லாரும் பார்க்கக்கூடியதான் உருவாக்கப்படுது. ஆனா உலக திரைப்படங்கள், கலை திரைப்படங்களை பார்க்க வந்தா அது குறிப்பிட்ட ஒரு நாட்டில இருந்து வந்திருக்கு. ரொமேனியால இருந்து ஒரு படம் வந்திருக்கு, பெலாரஸ்ல இருந்து ஒரு படம் வந்திருக்கு. பெலாரஸ் கல்ச்சர், ரொமேனியன் கல்ச்சர் என்ன என்பதை நீங்க குறைந்த அளவிலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்வதற்கு நீங்க உங்களை அழிக்கணும். இப்போ வெள்ளக்காரன் வருவேன் தமிழ்நாட்டில இருந்து இருக்கக்கூடிய ஒரு படத்தை பார்க்கறதுக்கு அவன் எவ்வளவு தூரம் தமிழ்நாட்டுக்குள்ள கற்பனை பண்ணி யோசிச்சு பாருங்க. அதே போல நீங்க அந்த வாழ்க்கையை கற்பனை பண்ணணும். அந்த அரசியல் சூழல், அவங்களுடைய உணர்வு நிலைகள், அவங்களுடைய பிரச்சனைகள் ஆகியவற்றை கொஞ்சம் தெரிந்து கொள்ள முயல வேண்டும். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச அதில் காட்டுறது எதிர்பார்க்கக்கூடாது, அல்லது ஏற்கனவே தெரிஞ்சதாக அதை கற்பனை பண்ணிக்கூடாது. அங்க இருக்கிறது என்ன என்பதை பார்ப்பதற்கு உங்களுடைய கற்பனையை, உங்களுடைய அறிவுத்திறனை பயன்படுத்தி நிறைய படங்களை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொண்டு போவது இன்னும் நல்லது. அந்த சூழல் என்ன, இது பெலாரஸ் பற்றிய படம், பெலாரஸுடைய பொலிட்டிக்கல் சூழல் என்ன, இன்னைக்கு அது எப்படி இருக்கு, அங்குள்ள மக்கள் இன்றைக்குள்ள பிரச்சனை என்ன, இன்னைக்குள்ள அரசியல் கொந்தளிப்பு உள்ள. ஆப்பிரிக்கா பற்றி ஒரு நைஜீரியன் படம் வந்தா, நைஜீரியா எந்த நாடு, அங்க இருக்கக்கூடிய அரசியல் என்ன, அங்க இருக்கக்கூடிய இனவாதம் என்ன, என்ன குழுக்கள் நின்று தெரிந்து அந்த படத்தை பார்க்கும்போது அந்த படம் இன்னொன்றாக மாறுவதை நீங்க உணர முடியும். நீங்க அந்த படத்தை பார்ப்பதற்கான ஓரளவுக்கான தயாரிப்புகளை நீங்க அளித்தே ஆக வேண்டும். அப்பதான் நீங்க அந்த படத்துக்கு உள்ள போக முடியும். இறுதியாக படம் சமயங்கள்ல நிறைய குறியீடுகள், சிம்பல்களால் ஆனதாக இருக்கும். இந்த சிம்பல்களை இன்டர்பிரட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உடனே இந்த ஒவ்வொரு சிம்பலுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, குறியீடுகளை தெரிந்து கொள்வது அப்படி இல்லை. குறியீடுகளை தெரிந்து கொள்வது கலையில தேவையில்லை. அது பல சமயம் கொஞ்சம் லோவான இன்டலெக்சுவல் ஆக்டிவிட்டி, அறிவு குறைவானவள் செய்ய வேண்டியது.
குறியீடுகள் தங்கள் அளவில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணா உங்களுக்கே தெரியாது எதை பத்தி சொல்லுது அப்படின்னு. குறியீடுகளை யாருக்காவது வளர்க்கணுமா என்ன? உதாரணமா உங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராரு, உங்களுக்கு பிரியமான கெஸ்ட், அவர் கிளம்பி போயிட்டார். அப்புறம் மறுநாள் நீங்க பார்க்கும்போது அவர் இருந்த அந்த நாற்காலியில அவருடைய ஒரு துண்டு ஒன்று கிடக்குது. இப்போ உங்களுக்கு திடீர்னு அந்த நாற்காலி அந்த வந்த விருந்தினருடைய ஒரு குறியீடா மாறிடு தானே, அது அவர் இன்மையை காட்டக்கூடிய அடையாளம் தானே. இது குறியீடு தானே. இப்படி நூற்றுக்கணக்கான லட்சக்கணக்கான குறியீடுகளை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி இயல்பாக அந்த குறியீடுகளை புரிந்து கொள்ள தொடங்கினா போதும். ஒவ்வொன்று இது என்னென்ன குறியீடு என்று பார்க்க கூடாது. அந்த குறியீடு தன்னளவில் உங்களுக்கு வந்து சேரும், உங்களுக்கு அந்த உணர்ச்சிகளை அளிக்கும். சில சமயம் அழிக்காது, அழிக்கலைன்னா வேணும் பிரச்சனை இல்லை, அழித்தா மட்டும் போதும். எல்லா குறியீடும் உங்களுக்கு வந்து சேரணும் அவசியம் இல்லை. சில சமயம் வந்து சேரும், வந்து சேராம இருக்கும். வந்து சேர படம் மிஸ் ஆகணும்னு அர்த்தம் கிடையாது. சில சமயம் உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கு, உங்களுக்கே தெரியாது. பின்னாடி எப்போ நினைச்சு போகும்போது அந்த சிம்பால் மட்டும்தான் ஞாபகம் வரும். வாழ்க்கையில் இருப்பது போலவே திரைப்படத்திலும் இயல்பான குறியீட்டுத்தன்மை இருந்தால் போதுமானது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் தான் ஒரு கலை திரைப்படத்தை பார்ப்பதற்கான பயிற்சிகள். அந்த பயிற்சி நம்ம அளிக்கணும். கலை திரைப்படங்கள்ல அரிதினும் அரிதான நிகழ்வுகளை சொல்லக்கூடிய படங்கள் உண்டு. நிறைய படங்கள் அன்றாடங்களை சொல்லக்கூடியவை. இதுதான் கடைசியாக நம்ம சொல்ல வேண்டியது. வணிக திரைப்படங்களை பார்த்தீங்கன்னா அதுல அன்றாடம் ரொம்ப குறைவு. ஒருத்தர் ஆபீஸ் போய் வேலை பார்த்து கேண்டீன்ல சாப்பிட்டு சாயங்காலம் திரும்பி வர்றதுங்கிற ஒரு வணிக படத்துல இருக்கவே இருக்காது. பாத்தீங்களா? அரிதான நிகழ்வு தான் இருக்கும். முதல்ல 5 நிமிஷம் அவர் ஆபீஸ் போறது காட்டினா கூட அங்க ஏதோ ஒன்று நடந்துடும், கொலை நடந்துடும். அப்புறம் படம் பரபரப்பாயிடும். ஏன்னா நம்ம வணிக திரைப்படங்களை அசாதாரணங்களை பார்க்க விரும்புகிறோம். வாட் ஹேப்பன்ட் அப்படிங்கிறது தான் அதுல உண்டு. அசாதாரணம் ஒன்று நடக்கும். ஆனா இந்த படங்கள்ல அசாதாரணம் நடக்காது. நிறைய படங்கள்ல சாதாரண நிலையில என்ன நடக்குதுங்கிறது தான். உதாரணமா ஏக் தின் பிரதிதின்ங்கிற படத்துல ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு அந்த படம் காட்டுது. வேலைக்கு போய் திரும்பி வந்து, வேலைக்கு போய் திரும்பி வந்து. மகாநகர்ங்கிற ஒரு படத்துல முழுக்க ஒரு பெருநகரத்துல ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை மட்டும்தான் காட்டப்படுது. நிறைய திருப்பங்கள், ட்விஸ்டுகள் எல்லாம் அங்க இருக்காது. உங்க வாழ்க்கையில என்ன ட்விஸ்டா நடந்துட்டு இருக்கு? உங்க வாழ்க்கை நீ பார்க்கணும்னா கலை திரைப்படங்களை பார்க்கணும். சில சமயம் ஒரு அன்றாடத்தில் நடக்கக்கூடிய சின்ன ஒரு விஷயமா இருக்கும். அன்றாடத்துடைய சலிப்பு இருக்கலாம், அன்றாடத்துடைய முடிவற்ற ஒரு சுழற்சி இருக்கலாம். காரணம் மனித திரைப்படம் நடத்தக்கூடிய பரபரப்புக்கு பழகி போனா நீங்க கலைப்படங்களை பார்க்க முடியும். இப்போ மில்க் டீ ஒரு படம் 2 நாளுக்கு முன்னாடி பார்த்தேன். அந்த படத்துல ஒரு சின்ன பொண்ணு காணாம போயிடுது. அவருடைய தங்கச்சி வாழ்நாள் மொழிக்கு அடையக்கூடிய டிராமா, அழுத்தம், அதுல இருந்து விடுதலை ஆறது அந்த படமே. ஆனா ஒரு கமர்ஷியல் படம் பார்த்தோம்னா அந்த கதாபாத்திரங்கள் டக்குன்னு இப்படி திரும்பி பார்த்தோம்னா அந்த பொண்ணை பார்க்க போறான், காணாம பொண்ணு திரும்பி வந்துருச்சு அப்படின்னு. ஒரு வணிக படத்துல ஒரு பொண்ணு காணாம போனா திரும்பி வந்துதான் ஆகும். வரக்கூடிய டிராமாவா இருக்கும், திருப்பமா இருக்கும். அவங்கள பதற்ற அடைவாங்க, உணர்ச்சி அடைவாங்க, அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க முக்கியம். வணிக படத்துல கதையை எழுதிட்டு அந்த பொண்ணு காணாம போச்சுங்க, வரவே இல்லை அப்படின்னு எடுக்கவே முடியாது. ஆனா ஒரு பொண்ணு பெர்மனண்டா காணாம போயிடுச்சு. அவ தங்கச்சி என்ன உணர்வு அடைக்கிறாள்ங்கிறது அந்த தங்கச்சி நோக்கி தான் அந்த படம் போயிட்டே இருக்கு. அப்போ இந்த படம் சாதாரணங்களின் கதையாகத்தான் பெரும்பாலும் இருக்கும். சாதாரண வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு அதுக்கு சொல்லிட்டு இருக்கும். சாதாரண வாழ்க்கையில திருப்பங்கள் இருக்காது. சாதாரண வாழ்க்கையில திடுக்கிடும் திருப்பங்கள் இருக்காது. அதிர்ச்சி விட்டு நிகழ்வுகள் இருக்காது. பரபரப்பான நிகழ்ச்சிகள் இருக்காது. கடும் நிகழ்வு சமயம் நடக்கும், பயங்கரமான நிகழ்ச்சி நடக்கும். ஆனா அது கூட அடுத்த ஒரு பயங்கரம் நடக்காது, அப்படியே முடிஞ்சிடும். பரபரப்பு இருக்கவே இருக்காது. ஆகவே இந்த படங்களை பார்க்கக்கூடியவர் உறுதியா தனக்கென விதிக்க வேண்டிய நிபந்தனை, வணிக திரைப்படங்களை பார்த்து வந்த வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற உணர்வை தவிர்க்க விடணும். வாட் நெக்ஸ்ட் தான் வணிக படம். என்ன அடுத்தது என்னங்கிறதா வணிக திரைப்படம். இப்படிதான் எல்லாரும் படங்களை பார்க்கணும். ஒரு கதாநாயகன் ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்கறான். காலையில வீட்டை விட்டு வரான், சாயங்காலம் வீட்டுக்கு போறான். வீட்டு முன்னாடி ஒரு சின்ன 10 பேர் நிக்கிறாங்க. படம் ஆரம்பிச்சிருச்சு. நான் வணிக படம். வாட் நெக்ஸ்ட்? உள்ள போனா அவன மனைவி இறந்து கிடக்குறாங்க, பொண்ணை காணும். வாட் நெக்ஸ்ட்? பொண்ணை ஒரு டிவியில அவ ஒரு தீவிரவாத குழு கூட இருக்கிறத பார்க்கறான். இவன் பார்த்துட்டான், பொண்ணை ஐடென்டி பண்ணிட்டான். வாட் நெக்ஸ்ட்? இப்படிதான் இந்த படம் எழுதப்படும். இப்படிதான் எல்லா திரைப்படம் யோசிக்கப்படும். ஏன்னா அது செயற்கையான ஒரு ஆர்டிகுலேட்டட் ரியாலிட்டி. ஆனா இந்த படங்கள்ல அப்படி நடக்காது. ஒரு பொண்ணு காணாம ஆயிடுச்சு,
தேடுறாங்க ஒரு அரசாங்கம் தேடிட்டு இருக்கோம் அப்படிங்க போலீஸ். கிடைக்குங்க அப்படிங்கிற. உங்க பொண்ணு மட்டும் இல்ல, ஆயிரக்கணக்கான பொண்ணு காணாம போகுது, கிடைக்கும் அப்படிங்கிற. வருஷங்கள் ஓடிட்டே இருக்கு, கிடைக்கவே இல்லை. அந்த அம்மாவால ஒரு ஸ்வீட்டை சாப்பிட முடியல. ஒரு ஸ்வீட் எடுக்கிறாங்க, வாயில கொஞ்சம் வச்சிருந்தா அப்படியே வச்சிடறாங்க. அதுதான் அந்த படம். கடைசி வரைக்கும் அவங்களால காணாமான ஒரு பொண்ணுடைய நினைவிலிருந்து வெளியே போக முடியாது. அந்த இளம்பெண் தங்கச்சிக்காரி அதுல இருந்து எப்படி வெளியே போறாங்கிறது படம். ஆனா அம்மா வெளியே போக முடியாது. அந்த ஹெவினஸ் அதை காட்டுது. ஆனா திருப்பம் கிடையாது. ஆகவே அடுத்தது என்ன, வாட் நெக்ஸ்ட் என்கிற மனதிலேயே முழுக்க விட்டொழித்தால் ஒழிய உங்களால் கலைப்படங்களை பார்க்க முடியாது. கடைசி நிபந்தனை, ஆனா ஒருவேளை முதல் நிபந்தனை இதுதான், வாட் நெக்ஸ்ட் இல்லை. இது அன்றாடத்துல சொல்லக்கூடியது. ஒரு உலோகத்தை உச்சகட்ட வெப்பத்துல சூடு பண்ணி அது என்ன ஆகுதுன்னு பாக்குற மாதிரி கமர்ஷியல் படம்னு பாருங்க. இது அப்படி இல்லை. சாதாரண நிலையில இந்த உலகம் எப்படி இருக்குங்கிறத பத்தி பேசுது. மனிதனுடைய வாழ்க்கையில அது என்ன நடக்குது, செயற்கையான வாழ்க்கையில இல்லை, டிராமட்டிக் வாழ்க்கையில இல்லை, அன்றாட வாழ்க்கையில மனிதனுக்கு என்ன நடக்குது, எப்படி வாழ்றான், உணர்வுகளை வெளிப்படுகிறது. அதுதான் கலைத்திரைப்படம். கலைத்திரைப்படம் அன்றாடத்தை மிக அழுத்தமாக பதிவு செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கு. ஆகவே பல சமயங்கள்ல கலைத்திரைப்படங்கள்ல வணிக திரைப்படங்கள் இருப்பது போன்ற அசாதாரணமான சாகச நாயகர்கள், அழகிகள், பேரழகர்கள் அதெல்லாம் இருக்கிறது இல்லை. விபரீதமான கதாபாத்திரங்கள், கொடுமையான கதாபாத்திரங்கள் இருக்கிறது. அதெல்லாம் ஆர்டிகுலேட்டட் ரியாலிட்டி, செயற்கையா உருவாக்கப்படுறது. நீங்க எத்தனை வில்லனை வாழ்க்கையில பார்த்துருக்கீங்க? சினிமா கமர்ஷியல் படத்துல வில்லன் இல்லாம முடியாது இல்லையா? தமிழ் கமர்ஷியல் படத்துல காதல் இல்லாம முடியாது. ஆனா தமிழ்நாட்டில் எவ்வளவு பேர் காதலிச்சிருக்காங்க. ஆனா அது வேற ரியாலிட்டி. ஆனா யதார்த்தம் வேற மாதிரி இருக்கு. இந்த யதார்த்தத்தை தான் படம் காட்டும். ஆனா இந்த யதார்த்தத்துல அது விந்தையான வாழ்க்கை முறைகளை காட்டும். கியூர்னு சொல்லக்கூடிய ரொம்ப விபரீதமான மனநிலைகளை காட்டக்கூடும், மன திரிவுகளை காட்டக்கூடும், அதுல இருக்கக்கூடிய தீவிரமான உணர்வு நிலைகளையும் உச்சங்களையும் காட்டக்கூடும். ஆனாலும் இதெல்லாம் வாழ்க்கையில் இருக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். ஆக வாட் நெக்ஸ்ட் என்பதை முழுமையா உதறிவிட்டு பார்க்க வேண்டியது. அப்ப ஒரு படத்தை பார்க்கும்போது நீங்களே ஒரு படத்தை பார்க்கறது இருக்கு இல்லையா, அது நடத்தக்கூடாது. இதுதான் கடைசியாக உறுதியாக சொல்லப்பட வேண்டியது. ஒரு வணிக திரைப்படத்தை பார்க்கும்போது நீங்க என்ன நடக்கிறீங்கன்னா, ஒரு கேம்பிளிங்ல ஈடுபடுறீங்க. ஒரு சூதாட்டத்தை அந்த திரைக்கதை ஆசிரியருடன் அந்த இயக்குனர் நடத்திட்டு இருக்காங்க. அவன் ஒரு சீட்டு போடுறான், நீங்க ஒரு சீட்டு போடுறீங்க. இந்த சீட்டை ஓக்கம் பண்ணி அடுத்த சீட்டை அவன் போட்டான்னா அடிக்கிறீங்க. அப்படிதான் நீங்க ஒரு வெற்றியோட படத்தை பாக்குறீங்க. நீங்க பாருங்க, கமர்ஷியல் படம் எல்லாருமே நீங்க ஒரு கதையை உருவாக்கிட்டே இருக்கீங்க அந்த படம் பார்க்கும்போது, சரியா? அந்த கதையை அவன் அப்படியே எடுத்துட்டான்னா உங்களுக்கு பிடிக்காது. அதை எதிர்பார்த்துட்டேன் அப்படிம்பீங்க. நீங்க ஒரு கதையை ஊகிச்சுட்டே இருக்கிறீங்க, அவன் வேற கதையை போட்டுட்டே இருக்கான். அந்த கதை நீங்க ஊகிச்ச கதையோட பெட்டர்னா அசத்திட்டான் அப்படிங்கிறீங்க. இதுதான் வணிக திரைப்படம். வணிக வாசிப்பு அப்படிதான். அதனால்தான் முதிய ஊகிச்சுட்டேன் அப்படின்னு ஒரு வாசகர் சொன்னாருன்னா அவர் வணிக வாசகர், அவருக்கு இலக்கியம் படிக்க வரல. நான் படிக்கும் போதே முடிவு தெரிஞ்சிருச்சுங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னான்னாலே அவன் வணிக வாசகர், அவன் இன்னும் இலக்கியம் படிக்க ஆரம்பிக்கல. இலக்கியத்துக்கான நோக்கம் உங்கள்கிட்ட விளையாடுறதில்ல, தீவிர திரைப்படம் உங்கள்கிட்ட விளையாடுவதில்லை. நீ அது ஒரு சீட்டு போட நீங்க ஒரு சீட்டு போடக்கூடிய ஆட்டம் அங்க நிகழல. அது வணிக வாசிப்பு, வணிக படத்துக்கானது. தீவிர இலக்கியம், தீவிர கலைப்படம் என்பது உங்களை இன்வால்வ் பண்ண காட்டுது. ஒரு வாழ்க்கையை காட்டுற மாதிரி, இதுக்குள்ள வா, நான் கொஞ்சம் தான் காட்டுறேன், நீ நிறைய கற்பனை பண்ணிக்கோ, இதுல இருந்து உனக்கு என்னென்ன உணர்வுகள் வருதோ அது எல்லாத்தையும் அடைஞ்சு என் கூட இரு. நான் வாழக்கூடிய வாழ்க்கையை 10 மடங்கு பெரிய வாழ்க்கையை நீ வாத்திட்டேன்னா நீ என்னோட வாசகர் என்று சொல்லுது, நீ என்னோட ரசிகர் என்று சொல்லுது. ஆகவே அடுத்தென்ன என்று நீங்க கூட உட்கார்ந்து கதையை வச்சுட்டு இருக்க கூடாது. என்ன காட்டப்படுகிறதோ அதுல அந்த நிமிஷம் இருக்கணும். பி அட் தி மோமெண்ட்ங்கிறது கலைப்படம் பார்க்கும்போது ரொம்ப முக்கியமானது. இப்போ உங்களுக்கு ஒரு பெண் தன்னந்தனியாக ராத்திரியில நடந்து போற ஒரு காட்சி இருக்குன்னா அந்த காட்சியை மட்டும் பாருங்க. அவளுக்கு என்ன ஆகும்? இவன் அவளை பிடிச்சிருவானோ, வில்லன் வந்து தூக்கிட்டு போயிடுவானோ, அவளுக்கு ஆச்சரியம் நடந்துருவான்னு யோசிக்காதீங்க. அடுத்த காட்சி அவன் என்ன காட்டும் அதை பாருங்க. இப்ப இதை பாருங்க. இந்த காட்சியில அப்போ மூழ்கி இருங்க. வாட் நெக்ஸ்ட் இல்ல, வாட் நவ் என்பதுதான் கலைப்படம். இந்த விதிகளின் அடிப்படையில கலைப்படங்களை பார்க்க ஆரம்பிச்சுங்க. உலகம் முழுக்க மகத்தான கலைப்படங்கள் இருக்கு. அவைதான் உலகத்தின் வெவ்வேறு பண்பாடுகளை காட்டுது. நான் சொன்னேன், ஒரு பெலாரஸ், ஒரு யுகோஸ்லாவியா, ஒரு ஹங்கேரி. இப்போ 3 நாட்களாக பார்த்த படங்களிலேயே ஒரு நாளை 3 படம், 9 படங்கள்ல வேற 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 உலகங்கள். இந்த ரீபில்டிங் ஒரு படம் பார்த்தேன், ஹாலிவுட் படம். கௌபாய் படங்கள் எங்க எடுப்பாங்களோ அந்த பின்னணி எடுக்கப்பட்ட ஒரு படம். ஆனா அது மிடில் கிளாஸ், லோவர் கிளாஸ் மக்களுடைய யதார்த்தத்தை காட்டக்கூடிய படம். அந்த படத்தை நீ ஹாலிவுட் படத்துல பார்க்கவே முடியாது. இது வேற ஒரு அமெரிக்க படம், ஆனா அமெரிக்க கலைப்படம். இந்த படத்தை பார்க்கிறோம்னா அமெரிக்காவை பார்க்கறான்.
ஹாலிவுட் பார்க்குறவன் அமெரிக்கா பார்க்கறது இல்லை, ஹாலிவுட்டை தான் பார்க்குறான். வேறுபாடு இதுதான். நீங்களே பார்க்கலாமே, நம்ம தமிழ்ல எவ்வளவு படம் எடுக்கிறோம், ஒரு வருஷத்துல எவ்வளவு படம் வருது, அதுல எங்க தமிழ்நாடு இருக்கு? தமிழ்நாட்டுல எவ்வளவு பேர் என்னென்ன வேலைகளை பார்க்குறாங்க, தச்சர்கள், கொல்லர்கள், கூலி வேலை பார்க்குறாங்க, எவ்வளவு வாழ்க்கை, அவங்க எங்க படத்துல இருக்காங்க? இப்ப யோசித்து பாத்தீங்கன்னா வணிக படத்துல கொஞ்சமா தமிழ் வாழ்க்கையோட சம்பந்தமா இருக்கிறது காமெடி மட்டும்தான். வடிவேலோ அல்லது கவுண்டமணியோ மட்டும்தான் சாமானிய மக்களா வராங்க. மத்த எல்லாம் அசாமானிய மனிதர்கள். ஹீரோக்கள் யாருமே ஒரு கொல்லனோ, தச்சனோ, வீடு கட்டுறவனோ, டைல்ஸ் ஓட்டக்கூடியவனோ, டீ கடை வச்சிருக்கிறவனோ அல்ல இல்லையா? பாத்தீங்களா? அவங்களாம் வேற ஆட்கள் இல்லையா? ஹாலிவுட்டும் அப்படிதான். ஹாலிவுட்ல வரக்கூடிய ஹீரோஸ் எல்லாமே பெரிய ஆட்கள், சாகச நாயகர்கள், ஹீரோஸ், அர்ஜுனன்கள், பீமன்கள். நமக்கு தேவை வாழ்க்கையை நம்ம பார்க்கணும்னா கலைப்படங்களை பார்த்துதான் ஆகணும். கலைப்படங்கள் வழியாகத்தான் உலகத்தை தெரிந்து கொள்ள முடியும். இலக்கிய வழியாகத்தான் உலகத்தை தெரிந்து கொள்வது போலத்தான் கலைப்படங்களை பார்ப்பதற்கான ஒரு மனப்பயிற்சி அடைவோம், பார்ப்போம். நன்றி.